செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்போ கதை கேட்கலாம் வாங்க. எழிலன்புவின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே. அத்தியாயம் 8. 5 வகை சோறு ஆக்குனா போதுமா பெரியமா, வேற எதுவும் செய்யற ஐடியா இருக்கா என்று கோகிலாவிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவரின் மச்சினர் மகள் சுதா. 5 வகை சோறு, அதோட கத்திரிக்காயில தேங்காய் துருவி கூட்டு போல வச்சு கொடுத்தா இந்துவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வச்சிடலாம். அப்புறம் ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம். உனக்கு எதுவும் பிடிச்சது செய்யணும்னா சொல்லு, செஞ்சிடலாம் என்றார் கோகிலா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பெரியமா, விசேஷத்துக்கு வைக்கிறதே போதும். சமைக்க ஆள் எதுவும் சொல்லிருக்கீங்களா பெரியமா என்று கேட்டாள். இல்ல சுதா, நம்ம கொஞ்சம் பேர் தானே, வீட்லயே செஞ்சிடலான்னு பாக்குறேன். பக்கத்து வீட்டுல இருக்கிற சீதா உதவிக்கு வரேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கூட வச்சுக்கிட்டு நானே செஞ்சிருவேன். மேல் வேலைக்கும் உன் பெரியப்பா ஆள் சொல்லிட்டாரு, அதனால வேலை ஈஸி தான் என்றார். எத்தனை பேர் விசேஷத்துக்கு வருவாங்க பெரியமா? எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு உங்களால சமாளிக்க முடியுமா என்று அக்கறையாக கேட்டாள். ரொம்ப பேருக்கெல்லாம் சொல்லல சுதா, நீ குடும்பத்தோட வந்துட்ட, உன் அப்பா அம்மாவையும் வர சொல்லிட்டோம். என் வீட்டு பக்கம் என்னோட ஒண்ணு விட்ட அக்கா குடும்பம் வராங்க. இந்துமதி வீட்ல இருந்து அவளோட அப்பா அம்மா அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க ஒரு 5-6 பேர் வராங்களாம். அது தவிர இங்க பக்கத்துல ஒரு 4 வீட்ல சொல்லிருக்கேன். மத்தவங்களுக்கெல்லாம் வளகாப்பு வைக்கிற போது சொல்லிக்கலாம்னு விட்டாச்சு என்று சுதாவிடம் விவரம் சொல்லிக் கொண்டிருந்தார் கோகிலா. இந்துமதிக்கு நாத்தனார் வளையல் போட வேண்டும் என்றதும் கணவன் 3 வயது மகனுடன் கிளம்பி வந்து விட்டாள் சுதா. சுதாவின் கணவன் விடுமுறை நாளில் விசேஷத்தை வைத்தால் வந்து செல்ல வசதி என்று சொல்லிவிட அந்த வாரத்தில் வந்த வார விடுமுறையிலேயே விசேஷத்தை முடிவு செய்துவிட்டனர். அந்த வாரமே விசேஷத்தை வைத்திருந்ததால் நண்பர்களுடன் செல்ல முடிவெடுத்த ஏற்காடு பயணத்தை அதற்கு அடுத்த வாரம் தள்ளி போட்டிருந்தான் மணிவர்மன். பெண்கள் உள்ளே பேசிக் கொண்டிருக்க உலகநாதன், மகேஸ்வரன், மணிவர்மன், சுதாவின் கணவன் சுரேஷ் என்ற ஆண்களாக வரவேற்பறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். மறுநாள் ஞாயிறன்றுதான் விசேஷம் இருந்தது. முதல் நாளே சுதாவின் குடும்பம் வந்துவிட மற்றவர்கள் எல்லாம் மறுநாள் வருவதாக இருந்தனர். சுதாவின் மகன் அங்கேயும் இங்கேயுமாக ஓடி விளையாடிக் கொண்டிருக்க மற்றவர்களுடன் பேசிக்கொண்டே துரு துருவென்று ஓடிக்கொண்டிருந்தவனை புன்முறுவலுடன் பார்த்து கொண்டிருந்தான் மணிவர்மன். ஓய் கவின், இங்க ஓடிவா. அவனை தன் அருகில் அழைக்க அதுவரை ஓடிக்கொண்டிருந்தவன் மணிவர்மனின் அழைப்பில் அப்படியே அதிர்ந்து நின்றான். தன்னை பார்த்தவனை தலையசைத்து வர்மன் அழைக்க அவனின் உருவத்தையும் வாட்டசாட்டமான தோற்றத்தையும் பார்த்து மிரண்டு விழித்து மறுப்பாக தலையை அசைத்தான் கவின். கவின், மாமா கூப்பிடுறாங்க பரவா. சுரேஷ் மகனை அழைக்க கவினோ குடுகுடுவென ஓடி சென்று அங்கே வந்து கொண்டிருந்த தன் அன்னையின் பின்னே மறைந்து கொண்டான். என்னடா இப்படி ஓடி வர? மகனை இழுத்து தூக்கிக் கொண்டாள் சுதா. நான் கூப்பிட்டேன்னு என்கிட்ட வராம உன் மகன் ஓடி வரான் உன்ட்ட. அவனை என்கிட்ட கொடு என்று கேட்டான் மணிவர்மன். மாமா கூப்பிட்டா போக வேண்டியதானே கவின் குட்டி என்று மகனை கொஞ்சிக் கொண்டே வந்து வர்மனிடம் நீட்ட கவினோ அம்மாவின் சிலையை பிடித்துக்கொண்டு போக மாட்டேன் என்று அழுது அடம் பிடித்தான். அடே தம்பி, உன் கை கால் உடம்பு முறுக்க பார்த்து பயப்புல பயந்து போயிட்டான் போல இருக்கு என்று சொல்லி கிண்டலாக சிரித்தான் மகேஸ்வரன். பின்ன உன்ன மாதிரி தொப்ப போட்டா இருக்க சொல்ற என்று அண்ணனை முறைத்தவன், இப்ப இவனை நான் தூக்கி காட்டுறேன் பாக்குறியா என்று அண்ணனிடம் சவால் விட்டான். அவன் உன்னை ஏதோ பூச்சாண்டிய பாக்குற மாதிரி பார்த்து மிரண்டு போயிருக்கான். அவன் தான் உன்கிட்ட வரப்போறானா? எங்க முடிஞ்சா தூக்கி காட்டு, நானும் பாக்குறேன் என்ற பதிலுக்கு தானும் சவால் விட்டான் மகேஸ்வரன். என் புள்ளைய வச்சு 2 அண்ணன்மார்களும் நல்லா சவால் விடுறீங்க என்று சுதா அழுத்து கொள்ள, எல்லாத்துக்கும் நீதான் காரணம், நீதான் உன் புள்ளைய பயந்தாங்குழியா பெத்து வச்சிருக்க என்று தங்கையை சீண்டினான் மகேஸ்வரன். ஏன் புள்ளைய வாக்கார சொல்றீங்க? நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்கும்ல, அப்ப உங்க புள்ளை எப்படி இருக்குதுன்னு நானும் பார்க்கத்தானே போறேன் என்று நொடித்து கொண்டாள் சுதா. 2 பேரும் தனியா போய் சண்டை போடுங்க, நான் என் மருமகன் கூட கடைக்கு போறேன் என்று மெல்ல எழுந்து வந்து நைசாக கவினை தங்கையிடமிருந்து தூக்கிக் கொண்டான் மணிவர்மன். தன்னை அவன் தூக்கி விட்டதை உணர்ந்து கவின் வீல் என்று கத்தியபடி அழ ஆரம்பிக்க, அடே இப்ப எதுக்குடா இப்படி அழுது ஊற கூட்டுற? ஆளாம இருந்தா மாமா உன கடைக்கு கூட்டிட்டு போவேன், டாய்ஸ் வாங்கி தருவேன் என்ற ஆசை காட்டினான். கடை, டாய்ஸ் என்றதும் சற்று அழுகையை குறைத்து மாமனை பார்த்தான் கவின். ஆமா, மாமா கிட்ட புடிச்ச டாய்ஸா கேளு என்று சுதாவும் மகனிடம் சொல்ல, காது, பெரிய காது என்று தேம்பிக் கொண்டே மழலையில் மிளற்றினான். பெரிய கார் வேணுமா? வாங்கலாமே என்றவன், நாங்க பெரிய கார் வாங்க போறோம், டாடா என்று எல்லாரையும் பார்த்து சொல்ல கவினும் உடனே எல்லோருக்கும் டாடா காட்டினான். காருன்னு சொல்லி கவுத்துட்டான்டா. மகேஸ்வரன் தலையில் கை வைக்க மற்றவர்கள் அவனை பார்த்து சிரித்தனர். அவன்கிட்ட சும்மா சொல்லி வைக்காதீங்க மச்சான், அவன்கிட்ட ஒன்னு சொல்லிட்டா வாங்கி கொடுக்கற வரைக்கும் விடமாட்டான்
என்றான் சுரேஷ். நம்ம ஊர்லயே ஒரு கடை இருக்கு மாப்ள, நான் அங்க கவினை கூட்டிட்டு போய் வாங்கி தரேன் என்று கிளம்பினான் மணிவர்மன். உன் மகன்கிட்ட கடைன்னு சொல்லிட்டா பின்னாடி வந்துருவான் போல இருக்கே என்று மகேஸ்வரன் சுதாவிடம் பேசிக் கொண்டிருந்ததை காதில் வாங்கிக் கொண்டே சென்றான் மணிவர்மன். பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்த கடை வீதிக்கு கவினுடன் சென்றவன், கவினுக்கு கார் மட்டும் போதுமா, இல்ல வேற ஏதாவது வேணுமா என்று அவனுடன் பேசிக்கொண்டே கடைக்கு அழைத்து சென்றான். பெய்ய காது 2 கைகளையும் விரித்து காண்பிக்க கார் பொம்மையின் மீதான அவனின் விருப்பத்தை நினைத்து புன்னகைத்துக் கொண்டான். அந்த ஊரில் இருந்த சிறிய கடைதான் அது. அதிலும் கடை நிறைய விளையாட்டுப் பொருட்களை நிறைத்து வைத்திருந்தனர். கவின் கேட்டது போல ஒரு கார் பொம்மையை வாங்கிக் கொடுக்க அந்த குழந்தையின் முகம் மலர்ந்து போவதை பார்த்து அவன் முகம் கனிந்து போனது. கவினுக்கு கார் பிடிச்சிருக்கா என்று கொஞ்சலாக கேட்க அவனோ வேகமாக தலையை அசைத்தான். குட் பாய். அவன் கன்னத்தில் முத்தம் வைக்க கூச்சு. அவன் முகத்தை பிடித்து தள்ளிவிட்டான் கவின். மீச குத்திருச்சா? தனது மீசையை முறுக்கிவிட்டுக் கொண்டே கேட்டவன் வாசல் பக்கம் திரும்ப அவனையே பார்த்தபடி அந்த சிறிய கடையின் வாசலில் நின்றிருந்தாள் கீர்த்தனா. வெளியிலிருந்தே அவனின் பக்கவாட்டு தோற்றத்தைக் கண்டு மலைத்து நின்றிருந்தாள் அவள். குழந்தையுடன் அவன் கொஞ்சி பேசியதும் அவன் முகத்தில் இருந்த கனிவும் மலர்ந்த சிரிப்பும் அவளை மலைக்க வைத்திருந்தது. அவளிடம் அவன் நன்றாக பேசிய காலத்தில் கூட இவ்வளவு கனிவை அவன் முகத்தில் அவள் கண்டதில்லை. எப்போதும் விரைத்துக்கொண்டே இருக்க மாட்டான் என்றாலும் இப்போதைய அவனின் கனிவு புதுமைதான். அதிலும் அவனின் முரட்டுத்தனமான முகத் தோற்றத்தில் தெரிந்த மென்மை அவளின் மனதை தொட்டது. அவன் கையில் இருந்த குழந்தையையும் அவனின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தாள். இது யார் குழந்தையாக இருக்கும் என்று அவள் யோசித்துக் கொண்டு நின்றிருக்க, அவனுக்கோ இங்கேயுமா என்றவளை அங்கே கண்டதும் அதுதான் முதலில் தோன்றியது. ஊருக்கு வந்ததிலிருந்து அவள் அடிக்கடி தன் கண்ணில் பட்டுக்கொண்டே இருந்தது போல உணர்ந்தான் அவன். எல்லாம் தற்செயலான சந்திப்புதான் என்றாலும் ஏனோ மனதில் ஒரு அதிருப்தி தோன்றியது. அவளை பார்த்ததும் அவன் கண்டு கொள்ளாதது போல கடையை விட்டு வெளியேற, கீர்த்தனாவும் ஒரு தோள்குலுக்களுடன் கடைக்குள் நுழைந்து அங்கிருந்த கடையாளிடம் ஒரு பொம்மையை எடுத்துக் காட்டி அதன் விலையை கேட்க ஆரம்பித்தாள். தமக்கையுடன் முட்டிக்கொண்டாலும் அவளின் குழந்தையை எல்லாம் கண்டு கொள்ளாமல் இருந்ததில்லை. குழந்தையை தூக்கி வைத்து கொஞ்சுவதும் அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பதுமாக இருந்தாள். இப்போதும் குழந்தைக்காக சத்தம் கொடுக்கும் ஒரு பொம்மையை வாங்கி செல்லத்தான் வந்திருந்தாள். மறுநாள் காலை உணவின் போதே சில சொந்தங்கள் வந்திருக்க விசேஷ வீடு பரபரப்பாக இருந்தது. இந்துமதியின் தாய் தந்தையும் அவளின் சில உறவினர்களும் வந்திருக்க அவர்களை வரவேற்று பேசிக் கொண்டிருந்தனர். எங்க பக்கமெல்லாம் 5வது மாசம் சோறாக்கி போடுறதையே பெருசா செய்வோம். நீங்க சிம்பிளா செஞ்சாலும் நல்லாத்தான் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க என்று கோகிலாவிடம் அலட்டலாக சொல்லிக் கொண்டிருந்தார் இந்துமதியின் அன்னை சகுந்தலா. அப்படியா அண்ணி? எங்க பக்கமெல்லாம் இந்த வழக்கம் இல்லைங்க அண்ணி. 7வது மாசம் இல்லைன்னா 9வது மாசம் வளையல் போட்டு 11 வகை சோறு வைப்போம். இந்த வழக்கம் எங்களுக்கு புதுசுங்கிறதால நிறைய பேரை கூப்பிடல என்றார் கோகிலா. உங்க பக்கம் வழக்கம் இல்லைனாலும் நல்ல வேலையா நீங்களே ஏற்பாடு பண்ணிட்டீங்க. இல்லனா அது வேற எங்களுக்கு குறையா இருந்திருக்கும். நீங்க செய்யலனா நான் எங்க சொந்தத்துல இந்துவுக்கு அண்ணி முறை உள்ளவ ஒருத்திய கூப்பிட்டு இந்த சடங்கு செஞ்சிடலான்னு கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்று சகுந்தலா கூற, கோகிலா அருகில் நின்றிருந்த சுதாவை ஒரு பார்வை பார்த்தார். அவர் பக்கம் குனிந்த சுதா, என்ன பெரியம்மா இவங்க இந்த அலட்டுறாங்க என்று கிசுகிசுத்தாள். அவங்க அப்படிதான், கண்டுக்காத என்று அவரும் மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு சகுந்தலாவின் புறம் திரும்பினார். எங்க மருமகளுக்கு செய்ய வேண்டிய கடமையில நாங்க எப்பவும் குறை வைக்க மாட்டோம் அண்ணி. உங்க பக்கம் சம்பிரதாயமா இருந்தாலும் அதை நாங்க முறைப்படி செஞ்சிருவோம். இந்துவுக்கு முறை செய்யணும்னு சொன்னதும் என்னோட கொழுந்தனார் பொண்ணு கூப்பிட்டதும் ஓடி வந்துட்டா என்று தானும் எடுத்து விட்டார் கோகிலா. வேலையோடு வேலையாக பெண்கள் பக்கம் பேச்சு ஒரு பக்கம் ஓட ஆண்கள் பக்கமும் பேச்சு போய்க் கொண்டிருந்தது. பின் நல்ல நேரம் நெருங்க இந்துமதியை ஒரு நாற்காலியில் அமர வைத்து சந்தனம் தடவி வளையல் போட்டு விட்டாள் சுதா. இன்னும் 2-3 பெண்கள் மட்டும் வளையல் போட இளைய மகனை அழைத்தார் கோகிலா. நீ வாங்கிட்டு வந்த வளையலை இந்து கையில கொடுவர்மா என்றார். கையில எதுக்குமா, நீங்களே போட்டு விடுங்க. கால் சட்டை பையிலிருந்து நகை டப்பாவை எடுத்து அன்னையின் கையில் கொடுத்தான். இது நீ செய்யறதுடா, உன் கையால கூட என்று சொல்ல, உங்கள போட சொன்னா என்று அன்னையை முறைத்தவன், ஒன்னு பண்ணுவோம் என்று சொல்லி மகேஸ்வரனை அழைத்து அவன் கையில் வளையலை கொடுத்து, அன்னிக்கு போட்டு விடுவேன் என்றான். இது எப்படா வாங்கின என்று வியந்து கேட்டவன், உனக்கு வர்மாவோட கிஃப்ட் இந்து என்று மகிழ்ச்சியுடன் மனைவிக்கு போட்டுவிட்டான். தேங்க்ஸ் அத்தா இந்து சொல்ல, வாழ்த்துக்கள் அண்ணி என்றான் மணிவர்மன். அனைத்தையும் இந்துவின் பெற்றோரும் பார்த்து கொண்டுதான் இருந்தனர். என்னதான் புகுந்த வீட்டில் மகளை நன்றாக பார்த்து கொண்டாலும் அவர்களின் மனம் திருப்தி அடைந்து விடுவதில்லை. மகளுக்கு வேறு இனத்தில் மனம் முடித்துக் கொடுத்த குறை இன்னும் இருக்கவேதான் செய்தது. அதனாலேயே ஒரு விசேஷம் என்றால், எங்க பக்கம் இதா வழக்கம் என்றவர்கள் பக்கத்து வழக்கத்தைத்தான் செய்ய வைப்பார் சகுந்தலா. அவர் சொன்னபடி செய்தாலும் அதில் திருப்தி அடைந்து விடமாட்டார். இன்றைய விசேஷத்திலேயே கோகிலா பார்த்து பார்த்து செய்துமே சகுந்தலா பல குறைகள் சொல்லியிருந்தார். என்ன பெரியமா இது,
எல்லாம் மாப்பிள்ளை வீட்டு பக்கம் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க நீங்க அமைதியா இருக்கீங்க, அவங்க இப்படி அலட்டிக்கிறாங்க என்று சுதா கூட கேட்டு வைத்தாள். நம்ம இந்துக்காக தானே சொல்றாங்க வீடு என்றார் கோகிலா. நீங்க இப்படி இருந்தா உங்க தலையில மிளகா அரைக்காம என்ன பண்ணுவாங்க என்று நெற்றியில் தட்டி கொண்டாள் சுதா. அவங்க எப்படி இருந்தா என்ன சுதாமா, நம்ம இந்து அப்படி இல்ல. அத பாரு, சேலத்துக்கு தனி கொடுத்தனம் வர சொல்லி அவங்க அப்பா அம்மா எவ்வளவோ சொல்லியும் போகாம எங்க கூட தான் இருப்பேன்னு இருக்கா. அவ்வளோ நல்ல பொண்ணுக்கு நாமும் கொஞ்சம் பொறுத்து போலாம், தப்பில்ல. அதுபோல காதல் கல்யாணத்துல இந்த மாதிரி சில சங்கடங்கள் எல்லாம் நாமளும் அனுசரிச்சுதான் போகணும் என்று முடித்துக் கொண்டார் கோகிலா. நாத்தனார் வளையல் போடும் விசேஷம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. மதிய உணவு முடிந்ததும் சில சொந்தங்கள் எல்லாம் கிளம்பிவிட சுதாவும் கணவன் குழந்தையுடன் கிளம்பிவிட்டாள். இந்துமதியின் அன்னையும் தந்தையும் மட்டும் மாலையில் கிளம்புவதாக சொல்லி மகளுடன் இருந்தனர். ஆண்கள் எல்லாம் ஓய்வெடுக்கப் போவதாக சொல்லி போய் படுத்துவிட பெண்கள் டைனிங் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். நீ வேணும்னா கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரியா இந்து என்றார் கோகிலா. உறக்கம் வரலத்த, கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கேன் என்றாள் இந்துமதி. நாம பேசிக்கிட்டு இருப்போம் என்று சகுந்தலா. ஏன் நீ உங்க 2வது பையனுக்கு பொண்ணு எதுவும் அமைஞ்சுதா என்று கேட்டார். எங்க நீ ஒன்னும் சரியா அமைய மாட்டேங்குது என்று வருத்தமாக உரைத்தார் கோகிலா. உங்க சொந்தத்துல கூட எதுவும் அமையலையோ என்று சகுந்தலா கேட்க, இல்லையே, அப்படி எதுவும் அமைஞ்சிருந்தாதான் இந்த நேரம் வர்மாவுக்கு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிருப்போமே என்று அலுப்பாக சொன்னார் கோகிலா. ஆமா, இந்து கூட சொன்னா ஓமலூர்ல ஒரு சம்பந்தம் வந்துட்டு நின்னுருச்சுன்னு என்று சகுந்தலாவிற்கு தலையை அசைத்த கோகிலா. பொண்ணுங்க இப்பெல்லாம் நிறைய கண்டிஷன் போடுறாங்க, அதுக்கு நாம ஒப்புக்கிட்டாலும் ஏதாவது ஒரு காரணத்தால தள்ளி போயிடுது. அவனுக்கு வேற வயசு ஏறிக்கிட்டே போகுது, சீக்கிரம் ஒரு பொண்ணு அமைஞ்சா நல்லா இருக்கும் என்றார். அவர் சொன்னதை கேட்டு சில நொடிகள் அமைதியாக இருந்த சகுந்தலா, எங்க சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அத பாக்கலாமா என்று மெல்ல கேட்க, அப்படியா என்று ஆர்வமாக கேட்டார் கோகிலா. ஆனா நீங்க எங்க பக்கம் பண்ணுவீங்களோ தெரியலையே. இந்துவ பண்ணுனீங்கன்னா அது உங்க பையன் லவ் பண்ணிட்டாரு, அதனால எதையும் பார்க்காம பண்ணிட்டீங்க. ஆனா சின்ன தம்பிக்கு அப்படி இல்லையே என்றார் சகுந்தலா. எனத்துல என்ன இருக்க நீ, அதெல்லாம் நாங்க பாக்கறதில்ல. அதோட இப்ப வர்மனுக்கு ஒரு பொண்ணு அமைஞ்சா போதும்னு இருக்கு. தட்டி போக போக எங்க அவன் கல்யாணம் முடியாதோன்னு பயமா இருக்கு. இப்பவே எனக்கு அவன் கல்யாணம் வேண்டான்னு விரக்தியா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இனியும் அப்படி அவன் பேசிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டு கிடக்கேன் என்றார் கோகிலா. அதுவும் சரிதான், பிள்ளைங்க கடமை முடிஞ்சாதானே நாமளும் நிம்மதியா இருக்க முடியும் என்று தலையையாட்டினார் சகுந்தலா. அது யாருமா நம்ம பக்கம் பொண்ணு, யாரு சொல்றீங்க என்று கேட்டாள் இந்துமதி. எல்லாம் நம்ம சொந்தம் தாண்டி. உன் அப்பாவுக்கு ஒண்ணு விட்ட அண்ணன் இருக்காருல்ல, அந்த நீலகண்ட, அவர் பொண்ணு பல்லவி, அவளைத்தான் சொல்றேன் என்று அன்னை சொன்னதை கேட்டதும் அதிர்ந்தாள் இந்துமதி. மகளின் அதிர்வை கண்டு கொள்ளாமல் அவரோ கோகிலாவிடம் விவரம் சொல்ல ஆரம்பித்தார். இவருக்கு பெரியப்பா மகன் தான் அந்த நீலகண்ட அண்ணே, நல்ல குடும்பம், கொஞ்சம் வசதியும் உண்டு. பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டா, அவளுக்கு தான் மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க, நல்ல பொண்ணு என்றார். அப்படியா அண்ணே? ஆர்வமாக கேட்ட கோகிலாவின் முகம் உடனே வாடியது. ஆனா நம்ம வர்மம் மிலிட்டரியில இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே என்றார். அது நான் பேசுறேன் அண்ணே, அதெல்லாம் சரின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வர்மா தம்பிக்கு என்ன குறை, ராஜா மாதிரி ஜம்முன்னு இருக்காரு, அவரை எந்த பொண்ணும் வேணான்னு சொல்ல மாட்டா என்றார் சகுந்தலா. அவனை பார்த்து சரின்னு சொல்ற பொண்ணுங்க கூட அவன் வேலையை கேட்டதும் தயங்குறாங்க அண்ணி, அப்படியேத்தான் நிறைய இடத்துல தட்டி போயிருச்சு என்றார் கவலையாக. இந்த இடம் அப்படி ஆகாதண்ணி, அதுக்கு நான் பொறுப்பு, நானே முன்ன நின்னு பேசுறேன், இந்த இடம் கண்டிப்பா முடியும் பாருங்க என்று பெருமையாக சொன்னவரை கோகிலா மகிழ்ச்சியுடன் பார்க்க இந்துமதி மிரண்டு போய் பார்த்தாள்.